நம்ம வீட்டிலையே கடையில் வாங்குற மாதிரியான நன்னாரி ஷர்பத் வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக என்ன குடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹோம்மேட் நன்னாரி ஷர்பத். வீட்டிலையே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், இயற்கையான முறையில் நன்னாரி வேற வச்சு எப்படி நன்னாரி ஷர்பத் செய்கிறது அப்படின்றத டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம்ஸ் நன்னாரி வேறு வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும், அதாவது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நன்னாரி வேறு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நன்னாரி வேறுன்னு வாங்கிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே லைட்டாக நம்ம அதை கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இப்போ கழுவி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், முதல்ல பார்த்ததுக்கும் இப்போக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை ஒரு சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு 1க்கு 2ஆக லைட்டாக நம்ம அதை அடித்து எடுத்துக்கிறணும் மிக்சர் ஜாரில். இந்த அளவுக்கு இப்போ அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. நான் சைடில் ஒரு 4 லிட்டர் தண்ணி லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக வார்மாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சிடலாம். இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இதோட ஃப்ரேக்னன்ஸு வீடு ஃபுல்லாக அப்படியே மணக்குது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ இதை நம்ம சுகரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சுகரோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 லிட்டர் நன்னாரி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் தண்ணியில் போட்டு. அதுக்கு 8 கிலோ சுகர். நீங்கள் எவ்வளோ தண்ணியோட அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக சுகர் எடுத்துக்கிறணும். இப்போ அந்த மிச்சம் இருக்க நன்னாரி வேர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour டைம் எடுக்கும் இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகுறதுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லிட்டர்ஸ் நன்னாரி ஷர்பத் ரெடி ஆகும். இப்போ நல்லா சுகர் மெல்ட் ஆனனையும் இப்படி மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் படர்ந்து நிற்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகரோடைய டர்ட், சுகரில் இருக்க அழுக்குகள் எல்லாமே அந்த மேலே நிற்கும். நான் ரோஸ் எசன்ஸ்லேயும் காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த மேலே இருக்க வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் இதில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை, அதாவது லெமன் ஜூஸ், ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய லெமன் உடைய ஜூஸை அதில் நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அது அப்படியே ஓரமாக ஒதுங்கி வரும் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க. ஏன்னா லெமன் ஜூஸை ஊற்றினோடனே நம்மளுக்கு நல்லா அதில் இருக்க டர்ட் எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதில் ஒரு கிளாஸில் நான் அப்படியே அந்த மேலே இருக்க அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுகரில் இருக்க டர்ட்டையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணல, எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல. பியூரான நன்னாரி வேரில் சூப்பரான நன்னாரி ஷர்பத் வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது நீங்கள் ஒரு 10 லிட்டர்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் இதை விட ஒரு ஹெல்த்தியான இது உங்களுக்கு கிடையாது. எஸ், சுகர் இருக்கனால நிறைய பேர் நினைக்கலாம் அதில் ரொம்ப சுகர் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் கடையில் வாங்குறதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அந்த மேலே இருந்த ஒயிட் கலர் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதை நான் ஆற விட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் நன்னாரி ஷர்பத் பண்ணி காட்டுறேன். இதில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ வேணுமோ நல்லா கோல்டான தண்ணியை கலந்து வெயிலேருந்து வரவங்களுக்கு கொடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல்